இங்க ஒருத்தர் ஆஃபீஸ்ல அவரோட ஜூனியர்ஸ் எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு லைனா நிக்க வச்சிருவாரு. எல்லாருமே வந்து ஸ்கர்ட் தான் போட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப எல்லார் போட்டு அந்த ஸ்கர்ட்டும் வந்து முட்டி கீழே தான் இருக்கும். ஆனா நீங்க யாருமே வந்து இனிமேல் முட்டி கீழே போட்டு வரக்கூடாது, நல்லா மேல தான் தூக்கி போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கர்ட் எல்லாம் கிழிச்சிருவாரு. அதே மாதிரி இப்ப கேர்ள்ஸ் வந்து நல்ல பெரிய ஹீல்ஸ் போட்டு நடந்தாதான் அழகா இருக்கும். அதனால இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ்ல தான் நீங்க ஹீல்ஸ் போட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் நான் செக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்ட்டு டெய்லி ஸ்கேல் வச்செல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு இன்னைக்கு தான் புதுசா கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு நல்லா லூஸா ஃபுல்லி கவர்டா வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸா போட்டு வந்திருப்பா. நாள் ஃபுல்லா வேலை செய்ய போறோம், இந்த ஹீல்ஸ்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒரு ஸ்லிப்பரையும் போட்டு வந்திருப்பா. அவரு பார்த்துட்டு அந்த பொண்ணை பயங்கரமா திட்டுவாரு. இந்த மாதிரி எல்லாம் இங்க ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, உன் எதிரில் இருக்க பொண்ணுங்க பார்த்தல எப்படி போட்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி தான் நீயும் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா இப்ப இவரே அவரோட செலவுல அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஹீல்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்ட்டு கொடுத்துட்டு போவாரு. அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க போடுற ட்ரெஸ் மாதிரி அவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு. அதையும் வந்து ஒரு பொண்ணு போட்டு வந்து காமிப்பா. நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் கூட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, இதை விட வந்து நல்ல சின்னதா போடணும், அதனால நீ இப்ப இந்த ட்ரெஸ்ஸே வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம சிசர் எடுத்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்துட்டு இப்ப புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருப்பால, அவ வந்துட்டு இந்த ஆளை எட்டி உதச்சு கீழே தள்ளி விட்டுருவா. நான் தெரியாம தான் தள்ளி விட்டேன் அப்படின்ட்டு அப்படியே மாத்தி பேசிடுவா. இப்ப இந்த பொண்ணுக்கும் வந்து அதே மாதிரி ஒரு குட்டி ட்ரெஸ் கொடுத்திருப்பாரு. இதை போட்டுக்கிட்டு நைட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி தான் வந்திருப்பா. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீ வந்துட்டியா, இவ்வளவு சீக்கிரமா நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. நான் மட்டும் வரல, என் கூட இன்னும் சில பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாரையும் வந்து கைத்தட்டி உள்ள கூப்பிடுவா. அவர் எந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரோ அதே ட்ரெஸ்ஸை வச்சு அவரோட மூக்கியே உடைச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த ஆள் கொடுத்த ஹீல்ஸை வச்சு அவரோட கை ஃபுல்லா நசுக்கிடுவாங்க. இப்ப இன்னொருத்தரும் உள்ள வந்திருப்பாரு. அவர் வேற யாரும் கிடையாது, இப்ப இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர் தான். இந்த கம்பெனில இவ்வளவு நாளா இப்படி ஒரு தப்பு நடக்குது அப்படின்றதே அவருக்கு தெரியல. மத்த பொண்ணுங்களும் இதெல்லாம் போயிட்டு எப்படி நம்ம வெளியே சொல்றது, ஃபர்ஸ்ட் வெளியே சொன்னா அது நம்மளுக்கு தான் வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும், ரெண்டாவது வந்துட்டு எப்படியும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவன் வந்து ஹையர் பொசிஷன்ல இருக்கான், அதனால சொல்லி எல்லாரும் வந்து நம்மள ஒரு மாதிரி பாக்குறதுக்கு நம்ம சொல்லாமலே இருந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் மறைச்சு மறைச்சு தான் வச்சுட்டு இருந்தாங்க. புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்திருப்பால, யார் எப்படின்னா நினைச்சிட்டு போங்க, நான் வந்து உண்மையை வெளியே சொல்லணும் அப்படின்ட்டு போயிட்டு எல்லா முன்னாடியும் வந்து ஹையர் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. அதனால அவங்களும் வந்துட்டு இப்ப இவன் சீனியர் அப்படின்லாம் பார்க்காம ப்ராப்பரான ஆக்ஷன் தான் எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தப்புங்கெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. அதனால எப்போ என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல, தைரியமா வெளியே சொல்லணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருப்பாரு.